நம்ம தொழிற்சங்க பேரவை செயலாளரும் நல்லா சொன்னாங்க. அதே விஷயத்தை நான் சொல்ல விரும்பல. அதுக்கு ஒரு உத்தரவாதம் ஒன்றே தரல. அந்த வீர விளக்க நாளில் அந்த மொழிப்போர் தியாகிகள் நினைவாக வருகின்ற காலங்களிலே நிச்சயமாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி தமிழகத்திலே மலரும். பாராளுமன்றத்தில் 40 தொகுதிகளை ஜெயிப்போம். ஆட்சி அமைத்தவுடன் தமிழ்நாடு வழக்காடு மொழியை தமிழ் மொழியாக ஆக்கி காட்டுவோம் என்ற உத்தரவாதத்தை அண்ணன் டிடிவி அவர்கள் சொல்லியிருக்கிறார். இங்கே சொல்லியிருக்கிறோம். அதை நிறைவேற்றி காணிக்கிறோம். புரிஞ்ச ஒரு மொழியில வழக்காடு மன்றத்தில் வாதாடுறது அது நம்முடைய சொந்த தாய்மொழி. அதுக்கு ஒரு உத்தரவாதத்தை தரும். சரி, இன்னைக்கு அரசியல்ல எடப்பாடி சீஃப் மினிஸ்டர் கொலகாரன் ஒரு பட்டத்தை வச்சு சுத்துறாரு. இன்னொரு பக்கம் ஸ்டாலின் ஒரு உதவாக்கார அவர் 6ஆம் மீன் சொன்னார். அண்ணன் மீனுக்கு பாம்புக்கு தலையும் பாம்புக்கு வாழம் மீனுக்கு தலையும் காமியும் 6ஆம் மீன். தமிழ்நாட்டில் வந்து மோடி எதிர்த்து பேசுறது, அங்க போய் குடும்பத்தோட காலில் வருது. டெல்லியில போய் எல்லா சூழ்நிலையிலும் 107 இடத்துல ரைடு விட்டீங்க. இவர் ஜாலியா கோப்பீடு பண்ணியிருந்தாரு. உங்களை பார்த்து பயப்படல. சிறைச்சாலை இல்லாத கேஸ்ல பொய் கேஸ்ல உள்ள தந்தீங்க. உங்களை பார்த்து பயப்படல. தமிழ்நாட்டு மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை டெல்லியிடம் அம்மா மாதிரியே போராடி பெற்று தருவார் இவர் என்று இன்று மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். மோடியா லேடியான்னு கேட்ட கட்சியிலிருந்து வந்துருக்கோம் நம்ம. ஆனா இந்த கட்சி அந்த ரெட்டை சின்னத்திலிருந்து சீரழிஞ்சு போயிருக்கு. சீரழிஞ்சு சின்னாபனமாகி ஒரு அடிமையாக இந்த கட்சி ஆயிட்டு இருக்கு. இது போன்ற தலைகுனிவு ஒரு அதிமுக காரனா அவளுக்கு வந்து அம்மா படம் பாக்கெட்ல அந்த கரை வேஷ்டி அந்த மிடுக்கான ஒரு தோற்றம், அது சகோதரியா இருந்தாலும் சரி தோழர்களா இருந்தாலும் சரி. ஆனா இன்னைக்கு டெல்லியில 33 அமைச்சர்கள், ஒரு 70-80 அந்த 33 சேர்த்து இருக்கிற எம்எல்ஏக்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், எம்பிங்க எல்லாரும் அடிமைப்பட்டு மோடியை வந்து பயந்து போய் அலறீங்க. காரணம் நீங்க அடிச்ச கொள்ள. அதுக்கான லிஸ்ட் எடுத்து மோடி வச்சுட்டாரு. அதான் உங்களுடைய பிரச்சனை. உங்க பணம், உங்க குடும்பம். ஒரு கஜா புயல் நடக்குது, அங்க போய் மக்களை சந்திக்காத, விமானமே தெரியாத நீ ஹெலிகாப்டர்ல போய் பாக்குற. இறங்கி போய் பார்த்தா மக்கள் சிறப்பான அடிப்பாங்க. நீ போல அந்த நிலைதான் உங்க மந்திரிகளுக்கு ஆச்சு. அது ஓஎஸ் மணியனா இருக்கட்டும், காமராஜனா இருக்கட்டும், வைத்தியனா ஆகட்டும், எம்பி எல்லாரையும் ஆட்சி தடுத்து நாங்க மந்திரிங்க. அதுக்கு காரணம் உங்களுடைய நடவடிக்கை, உங்களுடைய அடிமைத்தனம். அங்க போய் 15,000 கோடி வாங்குறேன்னு சொல்லிட்டு 371 கோடி என்பதா வந்தது. 1001 கோடி கூட வந்ததா தெரியல. இந்த ஸ்டாலின் வந்து ரெட்டை வேடம். அவங்க அப்பாவுடைய நினைவு நாளுக்கு போய் அவருக்கு புகழாரம் வைக்கிறதுக்கு போய் அமித்ஷா வருவாரான்னு போய் அமித்ஷா பேரை போட்டு பத்திரிகை அடிச்சாரு. இப்போ வந்து மோடியை வந்து சாடிஸ்ட்னு சொல்றீங்க. அப்ப ஏன் அந்த பத்திரிகை அடிச்ச? ஒரு ரெட்டை வேடம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். நீ மட்டும் இல்ல, உங்க அப்பாவும் சேர்ந்து ரெட்டை வேடம் போட்டு தான் தமிழ்நாட்டை குடிச்சவராக. டெல்லிக்கு ஒரு முதலமைச்சர் அம்மா டெல்லிக்கு போனவங்கன்னா இப்ப கனகராஜர் சொன்னார் பிஜேபி அரசை கவுத்துட்டு வந்தாரு. அதே மாதிரி இன்னொரு வாட்டி போய் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. இது ஒரு பிரைம் மினிஸ்டர் மறந்துட்டார். அந்த பிரைம் மினிஸ்டர் வந்து அரவர் அப்பாயின்மெண்ட். அது அம்மா சொன்னாங்க, போன வேகத்துல பிளைட்ல போடா நீ நாயன்ட்டு கிளம்பி வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பிரைம் மினிஸ்டர் வந்து அம்மாவை பார்த்து சரித்திருந்தான். அப்படி வளர்க்கப்பட்டவங்க தான் நீங்க. ஆனா நீங்க இன்னைக்கு மண்டிட்டு மானம் வெட்டு போய்கிறீங்க. உங்களுக்கு சூடு சொர்ணம் இருக்கா? நான் ஸ்டாலினை கேட்க விரும்புகிறேன். துபாய் உன் மருமகன் ஏன் அமிச்சா? துபாய் போயிருந்தேன். உன் மருமகனை ஏன் அமிச்சேன்? அங்க ஒரு பிஜேபியுடைய பெரிய தலைவர் வந்திருந்தார். நான் தங்கி இந்த ஹோட்டல் உங்களுக்கு தெரியாது, இதெல்லாம் நடந்தது. நீங்க அதே மாதிரி இந்த 2G ஏதோ முடிஞ்சிச்சுன்னு நினைக்காதீங்க. ஸ்டாலினுக்கு தெரிய முடியலன்னு. அந்த 2G இப்ப எங்க கிட்ட வந்திருக்கு. மொத்த ஆதாரம் விரைவில் வெளியே வரும். இந்த 2G ஆதாரம், நீ சையத் பாவனா பார்த்தது, நீ என்ன வாங்கின, உனக்கு 1.5 கோடி ரூபாய் ஒரு வாட்ச் சையத் பாவனா கொடுத்ததுல இருந்து எல்லா ஆதாரமும் எங்கிட்ட இருக்கு. அது எல்லாத்தையும் வெளியே தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லுவோம். கருணாநிதி உண்ணாவிரதன்ற பேர்ல போய் ஒரு காலைல பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சுக்கு நடுவில் உண்ணாவிரதம் இருந்தார். எதுக்காகனா இலங்கை தமிழருக்காக இருக்க போறேன்னு சொன்னாரு. அப்போ 1.5 லட்சம் பேர் கொண்டு குவிக்கப்பட்டாங்க. அதெல்லாம் மறந்துடுவாங்கன்னு நினைச்சியா தமிழ்நாட்டு மக்கள்? திரு பிரபாகரனுடைய அம்மா, பிரபாகரன் யாரா ஒன்னாலும் இருக்கட்டும், ஒரு பேஷண்ட். தமிழ்நாடு வந்து ஒரு மெடிக்கல் ஹப். இங்க ஒரு பேஷண்ட் விமானத்துல வராங்க. பிரபாகரன் அம்மாவை தடை பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு
ட்ரீட்மெண்ட் கிடைக்க கூட அலோவ் பண்ணாம பயந்து போய் நீ மத்திய அரசாங்கம் காங்கிரஸ் அரசாங்கம் பயந்து போய் திருப்பி அமைச்சு அப்பேற்பட்ட முதுகெலும்புள்ள தலைவர் தான் நீ. எங்களுக்கு உன்னை பத்தி தெரியாது, அம்மா உன்னை பத்தி முழுசா தெரியும். அம்மா இந்த வரைக்கும் உங்களால மூச்சு முட்ட முடியல. கடைசி அம்மா இறந்ததுக்கு அப்புறம் ஒரு ஆட்சியை பிடிக்கலான்னு ஒரு கற்பனை கரவில் இருக்கீங்க. உங்க அப்பா இருக்கும்போதே ஆற்காடு எலெக்ஷன் வந்தது, உங்க டெபாசிட் போச்சு. அம்மா வைத்து முத்துச்சோழன் போட்டியிடும் போது உங்க அப்பா அப்போ ஆக்டிவா இருந்தாரு, 57,000 ஓட்டு வாங்கினாங்க. இப்ப நீ வந்து அதிமுக உடஞ்சு போச்சு, டிடிவின்னா வரும் சுயேட்சை தானே அப்படின்னு எலெக்ஷன்ல வந்து பாத்தீங்க, நீங்க ஜெயிப்பீங்கன்னு கனவு கண்டீங்க, 24,000 ஓட்டு வாங்கினீங்க. அப்போ அதிமுக 6,000 ரூபாய் கொடுத்தாங்கல்ல, அந்த ஓட்டுக்கு விலை போனவன் யாருன்னா பார்த்தா 30,000 பேர் திமுக காரன். எங்க ஓட்டு எங்ககிட்ட எப்பவுமே இருக்குது. அம்மா வந்து 97,000 ஓட்டு வாங்கினாங்க அம்மா நிற்கும் போது. இப்போ டிடிவி 89,000 ஓட்டு வாங்கினாரு சின்ன இல்லாம. எங்க கூட்டம் அம்மாவனுடைய மறவர் கூட்டம், அம்மாவுடைய இரும்பு பெண்மணிகள் கூட்டம் எங்க கிட்ட தான் இருக்கு. அந்த கூட்டத்தை உங்களால அசைச்சு பார்க்க முடியாது. வருங்காலத்தில் அம்மாவுடைய புகழை இந்த கூட்டம் தான் நிரூபிக்கும். இந்த ஓபிஎஸ் ஒரு தர்ம யுத்தம், புதுசா எல்லாத்தையும் சொல்ல வேணாம். அதை வந்து செத்து போயிட்டாங்க அம்மா, அவங்களை வந்து கட்டையில ஆணி வச்சு மூஞ்சில் வச்சாங்க சின்னம்மா, இப்படி ஒரு லூஸ் பொண்ணையன்னு ஒருத்தன் பேசினான். இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி நான் வந்து அந்த வீடியோ, அம்மா உயிரோட தான் இருந்தாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போய் அம்மா நல்லா தான் இருந்தாங்க, கடைசியாக கார்டியாக் அரெஸ்ட்ல இறந்து போறாங்க. அதாவது மரணம் என்பது எல்லாருக்கும் சந்திக்கக்கூடியது. அது இயற்கையான மரணமா இல்லைன்னா கொலை அகால மரணமான்னு தான் பார்க்கணும். இயற்கையான மரணம் அப்போலோ என்ற ஹாஸ்பிட்டல் எய்ம்ஸ் டாக்டருடைய பார்வையில் 75 நாள் அம்மா ஹாஸ்பிட்டல் இருந்து கடைசி நாள் கார்டியாக் அரெஸ்ட்ல போறாங்க. ஹார்ட் அட்டாக் கூட இல்லை, கார்டியாக் அரெஸ்ட், கார்டியாக் ஃபெயிலியர். ஒரு அங்கம் கார்ல இன்ஜின்ல வந்து பிஸ்டன் சீஸ் ஆகிற மாதிரி, அது தடுக்கவே முடியாது, அது தேயக்கூடிய ஒரு விஷயம். அந்த சூழ்நிலை அதுக்கு வந்து தர்ம யுத்தம் நடத்தி நாங்கள் சிபிஐ விசாரணைக்கு தயார்னா துணை பொதுச்செயலாளரும் சொன்னாங்க, பொதுச் செயலாளரும் சொன்னாங்க, அம்மா சின்னம்மாவும் சொன்னாங்க. அந்த சூழ்நிலையில இன்னைக்கு ஒரு கமிஷனை போட்டு மாற்றி மாற்றி சொல்லி மாற்றி ஒரு குடியார ஒருத்தர் இருக்கான் சிவி சண்முகன், அந்த லூஸை வச்சு பேச வச்சு மறுநாளே வந்து ரிச்சர்ட் பீலே பேசின ஒரு வீடியோ வந்திருக்கும், பார்த்துருப்பீங்க நீங்க. அந்த மாதிரி வீடியோலாம் எங்ககிட்ட இருக்குதுன்னே தெரியாதவங்க டெய்லி பேசுகிறானுங்க. ரிச்சர்ட் பீலே தெளிவா சொல்றாரு ஆங்கிலத்தில், அந்த அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போக ஒத்துக்கல, சின்னம்மா விரும்பினாங்க, அம்மா வந்து வெளிநாட்டுக்கு போறதுக்கு முடியாது, இங்கே போதும், எனக்கு எல்லாம் நல்லா இருக்குது. ரிச்சர்ட் பீலே நீங்க தான் இருக்கீங்க, எல்லா டாக்டரும் இங்க இருக்காங்க, எய்ம்ஸ்ல இருந்து இருக்காங்க, எல்லா வகையான ட்ரீட்மெண்ட்டும் தமிழ்நாட்டிலேயே உலக நாடுகளுக்கு ஈக்குவலா இருக்குன்றதுனால தான் நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு அம்மா தமிழ்நாட்டு மேல நம்பிக்கை வச்சு சொல்றாங்க. இங்க ஒரு டம்மி பீஸ் இருக்குது ஸ்டாலின் ஒண்ணு. அம்மா கொலை செய்யப்பட்டாங்கன்னா இவர் ஆட்சிக்கு வந்து விசாரிக்க போறாங்க. அத்தைக்கு மீசையே முளைக்காது, கவலைப்படாத ஸ்டாலின், நீ ஆட்சிக்கு வரமாட்டார். அம்மா மரணம் அடைஞ்சது வந்து நாங்கெல்லாம் உற்றுன்னு நினைச்சுக்கிறேன். அம்மாவை போய் யாருன்னா கொலை பண்ணா இல்ல அம்மாவை போய் கொலை பண்ண முடியுமா? அவ்வளவு சாதாரண ஒரு சக்தி அம்மா. அவங்க நடந்து வந்த பாதை என்ன, எவ்வளவு பெரிய தலைவர், எவ்வளவு பெரிய டால் லீடர், அம்மாவை நெருங்க யாரால் தான் முடியுமா? சரி, நான் ஒண்ணு கேட்கிறேன், 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி இல்லாததுக்கு லண்டன் போறேன், 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி நீ லண்டன் போறான்னு உங்க அப்பனை ஏன் எட்டும் போன லண்டனுக்கு? உங்க அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு வந்த நீ லண்டன் எட்டு போட்டுதான். நாங்களாம் அப்போலோ பெரிய ஹாஸ்பிட்டல்ல வச்சோம், இங்க அப்போலோ ராமச்சந்திரா இருக்குது, அதை விட்டுட்டு என் காவேரி ஹாஸ்பிட்டல்ல வச்சோம். இன்னொரு குடும்பம் உங்க குடும்பத்துக்குள்ளே கொந்தளிச்சு போயிருது. நீ தான் அம்மா உங்க அப்பாவை கொன்னதே நீ தான், செயல் தலைவர்ல இருந்து தலைவர் செயல் எடுக்கிறதுக்காக இதை பண்ணிட்டு இன்னொரு குடும்பம் கொதிச்சு போயிருது, அதுவும் வெளியே வரும். நீ சொல்றது மேடை பேச்சுக்காக அல்ல, அனைத்தும் வெளியே வரும். இந்த எடப்பாடி அரசும் வீட்டுக்கு போவோம் சீக்கிரம். அதுவும் இன்னைக்கு கண்டிஷன் எடப்பாடி சொல்றாரு, இந்த ஜனநாயக எந்த கூட்டம் நடத்தினாலும் லைசன்ஸ் கொடுக்கறது இல்லை. ஒரு ஆர்ப்பாட்டம்லாம் நான் பெரம்பூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக ஒரு உண்ணாவிரதம், அதுக்கு லைசன்ஸ் இல்லை. எதனா ஒரு மூத்தர் சந்தை பார்த்து சின்ன சந்தா பார்த்து கொடுக்கறது, இந்த கூட்டத்தை பார்த்து பயப்படுறது. இப்போ அதுக்கு கோர்ட்ல வந்து பதில் அளிக்கிறார் எடப்பாடி அவங்க வக்கீல்களை வச்சு. நாங்கள் எங்களை வந்து 30,000 போராட்டம் நடந்தது. அட பாவி, 30,000 போராட்டம் இருந்தால் ஒன்று எழுத்து எவ்வளோ பேர் இருக்காங்க. இன்னைக்கு ஜாக்டோஜியா போராட்டம் நாங்கள் எல்லாம் போயிட்டு வந்தோம். இந்தியா தமிழ்நாடு பூரா ஜாக்டோஜியா போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், ஊனமுற்ற குழந்தைகளை பராமரிக்க 1.5 லட்சம் ஊனமுற்ற குழந்தைகளை பராமரிக்கும் அந்த ஆசிரியர்கள் போராட்டம்.
தமிழ்நாடு பூரா போராட்ட களமா இருக்குது. இன்னைக்கு இன்னொருத்தர் சொல்றாரு, இப்போ வந்து புதுசா ஒரு விருது வாங்கியிருக்கோம், தொட்டில் குழந்தைகள் நல்லா திட்டத்தை நடத்துறாங்க, நாங்கள் விருது வாங்கியிருக்கோம். ஒரு அமைச்சர் பேசினாரு, அட பாதி தொட்டில் குழந்தை திட்டம் தாழ்ந்தது அம்மா, உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, அம்மா தாழ்ந்து தமிழ்நாட்டினுடைய பெண் குழந்தைகள் யாரும் கைவிடக்கூடாது அந்த திட்டத்தை தாழ்ந்து இந்தியாவிலே சக்சஸ்ஃபுல்லா அம்மா தான் கடைசி வரைக்கும் பண்ணியிருந்தாங்க. அதை அந்த ஆட்சியுடைய தொடர்ச்சியாக நீ இந்த தொட்ட அந்த விருது உங்ககிட்ட வருது, அது நீ பண்ணதான் நினைக்க கூடாது என்று இந்த நேரத்தில் தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி இங்க கூட இந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.